தற்போது கிடைத்துள்ள ஒரு முக்கிய செய்தி. சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக கோவில்களில் விஐபி தரிசனத்திற்காக தனி நேரத்தை ஏன் ஒதுக்கக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ளனர். சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக கோவில்களில் விஐபி தரிசனத்திற்காக தனி நேரத்தை ஏன் ஒதுக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை தர எமது செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் புவனேஸ்வரி. தமிழக கோயில்களில் விஐபி தரிசனத்திற்காக தனி நேரத்தை ஏன் ஒதுக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறையில் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் சிறப்பு கட்டணம் தரிசனம் முறையை ரத்து செய்ய கோரி விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழ்நாடு பிரிவு தலைவர் சொக்கலிங்கம் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன் அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தபோது, கடவுள் முன் அனைவரும் சமம் என்னும் போது விஐபி தரிசனம் ஏன் எனவும் பக்தர்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றனர், அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன், சுவாமி தரிசனத்திற்கு கட்டணம் கட்டாயம் இல்லை எனவும், கூட்ட நெரிசலை சமாளிக்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது எனவும், அந்த தொகையை கோயிலுக்கு முக்கிய வருவாயாக உள்ளது எனவும் விளக்கம் அளித்தார். மேலும் மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். பணம் கொடுத்தால் கடவுளை கட்டி அணைக்க முடியுமா? யாரும் சலுகையை காட்டாதீர்கள், யாருக்கும் சலுகை காட்டாதீர்கள், அல்லது முக்கியஸ்தர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தை தரிசனத்திற்காக ஒதுக்கீடு செய்யலாம் என தெரிவித்த நீதிபதிகள் மனுவுக்கு 6 வாரம் காலம் பதிலளிக்க அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். புவனேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.